இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். 236வது வசனம். நீங்கள் உங்கள் மனைவியரை தீண்டாமலும் அவர்களுக்கு மகரை நிர்ணயிக்காமலும் இருக்கின்ற நிலையில் அவர்களை தலாக் சொல்வீர்களானால் உங்கள் மீது குற்றம் ஏதும் இல்லை. ஆனால் இந்நிலையில் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ள ஏதேனும் பொருட்களை அவசியம் கொடுத்து விடுங்கள். வசதியுள்ளவன் தன்னுடைய சக்திக்கேற்ப, வசதியற்றவன் தன்னுடைய சக்திக்கேற்ப நல்ல முறையில் கொடுத்து விட வேண்டும். இது நல்லோர் மீதுள்ள கடமையாகும். இது கல்யாண நாள் அன்னிக்கே சண்டை வந்துடுது, அன்னிக்கே கணவன் மனைவி டைவர்ஸ் ஆகுது. இப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வசதிக்கேற்ப ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அது ஆண் பெண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். மேலும் மகரை நிர்ணயித்து விட்டு அவர்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன்னர் தலாக் சொல்லிவிட்டால் நீங்கள் நிர்ணயித்த மகரில் பாதியை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். ஆனால் அப்பெண்கள் மகரை வாங்காமல் விட்டு கொடுத்தாலே தவிர. அதே மகர் ஃபிக்ஸ் பண்ணலன்னா ஏதோ ஒரு அமௌண்ட்டு கொடுங்க. மகர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ மகரோ அதில் பாதி கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதில் விட்டு கொடுக்கறது, பெண்கள் அவங்களா பார்த்து வேண்டாம், இல்லை அந்த மகரில் பாதி கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அல்லது திருமண ஒப்பந்தம் யாருடைய பொறுப்பில் உள்ளதோ அவர் முழு மகரையும் விட்டு கொடுத்தாலே தவிர. மேலும் நீங்கள் கணவர்கள் விட்டு கொடுப்பதுதான் இறையச்சத்திற்கு மிக இணக்கமானதாகும். பெண் விரும்பினாலும் எனக்கு வேண்டான்னு சொல்லிடலாம், ஆண் விரும்பினாலும் இல்லை பரவாயில்ல நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன சொல்கிறான், ஆண் விட்டு கொடுக்கறது தான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா ஆணுக்கு சிறப்பு இருக்குல்ல, ஆண் தான் சம்பாதிக்கிறாள். அப்போ இந்த பெண்ணு அந்த கல்யாண நாள்லேயே டைவர்ஸ் ஆகுது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு பாதிப்பு. இப்போ அதனால் அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்கு அல்லாஹ் இப்படி கொடுக்க சொல்கிறான். நீங்கள் உங்களுக்கு இடையில் தயால குணத்துடன் நடந்து கொள்ள மறந்து விட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதனைத்தையும் உற்று நோக்குபவனாக இருக்கின்றான். எப்படி நடந்துக்கணும், உங்களுடைய குணம் எப்படி இருக்கணும், நடத்தை எப்படி இருக்கணும், பெரிய மனசாக இருக்கணும். நல்லா பெரிய மனசாக நீங்கள் நடந்துக்குங்க, ஜென்டலாக நடந்துக்குங்க. ஏன்னா நான் உங்களை பார்த்துட்டு இருக்கிறேன், பெண்கள் மீது இரக்கமாக நடந்துக்குங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான்.